இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாம் திருக்குறள் வழியாக திருவிழியத்தை ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். 619வது குறளிலே அழகாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும் என்று. இந்த குறளை நாம் தவறாக பொருள் புரிந்திருக்கலாம். கடவுளாலே ஆகாது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கபிரியேல் தூத அன்னை மரியாவிடம் சொல்லுவார், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார். அப்ப திருவள்ளுவர் குறிப்பிடக்கூடிய அந்த தெய்வத்தால் ஆகாதெனும் என்ன என்றால், நம்முடைய முன்ஜென்ம பரிகாரத்தினால் ஆகாதது கூட தற்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களின் மூலமாக, உதவிகளின் மூலமாக அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே தெய்வம் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதை ஒழிய, அவரால் இயலாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவரால் முடிகிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாத ஒரு மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி இருக்கிறார். எனவே ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தை ஒரு படைப்பினுடைய மேன்மையாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இப்படி தெய்வத்தால் முடிந்ததை நாம் நம்முடைய முயற்சிகளையும் கொஞ்சம் செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. தவக்காலம் என்பது ஏதோ நம்முடைய முழுமையான முயற்சிகளை கொடுப்பதல்ல, கொடுக்கிறதை மகிழ்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். 5000 பேருக்கு உணவு இல்லை, அங்கே போய் சீடர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், உணவு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, அஞ்சு ஒரு சீடன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுது அந்த முயற்சி, அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்து அந்த சிறுவன் கொடுக்கிற அந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த 5 அப்பத்தின் மூலமாக 5000 பேர் சாப்பிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வருடம் முழுவதும் 365 நாட்கள் இருக்கிறது. அதில் 40 நாட்களாகிய இந்த ஒரு சிறிய பகுதியை நாம் முழுமையாக ஆண்டவரிடம் கொடுக்கும் போது, ஆண்டவர் அதை இந்த ஆண்டு முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை நிரப்புவார் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே என்னுடைய முயற்சி என்ன? என்னுடைய முயற்சியை நான் ஆண்டவரிடம் கொடுக்கும் போது அதை அவர் பல மடங்காக அதை உருவாக்குகிறார், உருமாற்றுகிறார் என்பதைத்தான் நாம் நம்பிக்கையோடு கொண்டு செல்ல வேண்டும். எனவே தெய்வத்தால் ஆகாதது என்று ஒன்றுமே கிடையாது. நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சி எதுவும் இல்லாமல் கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக மட்டும் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய முயற்சியை சற்று அதிகப்படுத்த வேண்டும். அந்த முயற்சி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 அப்பங்களா கூட இருக்கலாம். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அதை கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு, அரசன் ஒருவர் வெளி ஊருக்கு பயணம் செய்ய இருக்கிறார். அதனால தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு ஒருவருக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 3 தாளந்து, ஒருவருக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார். 5 தாளந்து வைத்திருந்தவர் மேலும் 5, 3, அவர் இன்னும் 6 எடுக்கிறார். ஒன்னே வச்சிருந்தவர் போய் மண்ணில் புதைச்சி வைக்கிறார். அப்ப முயற்சி இல்லையே. அவருடைய முயற்சி இருந்தது என்றால் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்திருப்பார். இன்னைக்கு இந்த தவக்காலத்தில் நான் என்ன முயற்சி செய்ய போகிறேன், என்னுடைய முயற்சி எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். நாம் முயற்சி மட்டும் எடுத்தால் போதும். நம்ம 1 அடி எடுத்து வச்சா போதும், கடவுள் 10 அடி எடுத்து வச்சு ஓடி வரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். எப்படி ஊதாரி மைந்தன் உவமையில இளைய மகன் தவறு செய்து தன்னோட தந்தையிடமிருந்து அனைத்து சொத்துக்களையும் வாங்கி போய் ஊதாரியாக செலவு செய்து, அதை பாருங்க, அவர் எதுல முதலீடு போட்டாரு? அழிவுக்கு முதலீடு போட்டுகிறார். ஆனால் அவர் அப்படி செய்த பிறகும் மனம் திரும்பி வரும்போது அந்த முயற்சி, நான் என் தந்தையிடம் செல்வேன், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி ஓடி வரும்போது அவர் 1 அடி தான் எடுத்து வைக்கிறார். ஆனா காத்திருக்கக்கூடிய தந்தை வீட்டை விட்டு ஓடி போய் அவரை அழைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அழைத்து வருகிறார். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, அதே போல நம்முடைய இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டங்களை நாம் அலசி பார்க்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது? ஒருவருக்கு இது வாழ்வு கொடுக்கிறதா, இல்லை ஒருவரை வீழ்த்துகிறதா? நான் எதில் அடிமைப்பட்டு இருக்கிறேன்? இது நான் அடிமைப்பட்டு இருக்கிறது கடவுளுக்கு உகந்ததா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டும். எனவே சக்கேயு ஒரு முயற்சி எடுத்தார், மரத்தின் மீது ஏறினார். ஆண்டவர் எத்தனை மக்கள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பணக்கார மக்கள் வசதி படுத்தவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு, சக்கேயு இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்று தங்க வேண்டும், உணவருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, நம்முடைய முயற்சி இந்த தவக்காலத்தில் எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பர்த்திமேயு கூட 1000 பேர் கூச்சலிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஆண்டவரே தாவீதின் மகனே என்று தன்னுடைய ஒரே ஒரு குரலை வைத்து பாடுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு 1000 குரல்கள் கேட்கவில்லை, அவருடைய முயற்சி எடுத்த ஒருவருடைய குரல் மட்டும்தான் கேட்கிறது. எனவே பர்த்திமேயு குருடனை போல நாம் செயல்பட வேண்டும். நம்மை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் பொருட்படுத்திட்டே கூடாது. ஒரு இரத்தப்போக்குடைய பெண்மணியை நாம் பார்க்கிறோம்.
அம்புட்டு பேரும் இயேசுவை உரசி கொண்டும் நெருக்கி கொண்டும் செல்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் தன் உள்ளத்தில் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகமாவேன் என்று சென்று அவரை தொடுகிறார், சுகம் பெறுகிறார். எனவே 1000 பேருக்கு கிடைக்காத அந்த அற்புதமும் அதிசயமும் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய முயற்சியையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதை இந்த தவக்காலத்தினுடைய முன்னோட்டமாக எடுத்து இதிலிருந்து இன்றிலிருந்து நான் என் வாழ்நாள் முழுவதும் சரியான முயற்சியை இறைவனுக்கு கொடுப்பேன். அந்த முயற்சியானது அதை பன்மடங்காக மாற்றக்கூடியது ஆண்டவருடைய வேலை. ஆனால் முயற்சி எடுப்பது நம்முடைய வேலை. முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. எனவே முடியும் வரை அல்ல, அடையும் வரை எடுப்பதுதான் முயற்சி. என்னால் இவ்வளவுதான் ஓட முடியும், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால் இவ்வளவுதான் பாட முடியும், என்னால் இவ்வளவுதான் ஆட முடியும் அப்படிங்கிறது அல்ல. என்னால் பரிசு வாங்கும் வரையிலும், என்னால் வெற்றி பெறும் வரையிலும் என்னால் முடியும் அப்படிங்கிறதா முயற்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவை பாதையில் முதல் முறை விழுகிறார், 2ஆம் முறை விழுகிறார், 3ஆம் முறை விழுகிறார். ஆனால் விழுந்தே கிடக்கவில்லை, அவர் எழுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து முடியும் வரை அல்ல, அடையும் வரை சென்றார் தன்னுடைய இலக்கை நோக்கி. நாம் எப்படி முடியும் வரை செல்ல போகிறோமா, இல்லை அடையும் வரை செல்ல போகிறோமா? முயற்சியை மட்டும் என்றும் கைவிடாத வண்ணமாய் இறைவனை நோக்கி செயல்படுவோம். இறைவன் நம்மை நோக்கி வருகிறார். நம்முடைய முயற்சியை அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எனவே நாம் முயற்சி எடுக்க முந்தி செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.